எங்களுக்கு வந்து வெள்ளை வேணுண்டா அந்த நேரம் சிஐடி தான் வந்து கடத்துற, வேற யாரும் கடத்துற இல்லை. வெள்ளை வேணுண்டா சிஐடி தான். என்னால் என்ற பிள்ளைகளை நீங்கள் எடுத்து தர முடியும். எப்படி தாழ்ந்த முதல்ல கூட கால் எடுத்து கும்பிடு என்ற பிள்ளைகளை எடுத்து தரப்பார். எனக்கு என்ற பிள்ளைய மட்டும் எடுத்து தந்தாக்கா. கடத்தல்களும் காணாமல் ஆக்கப்படும் சம்பவங்களும் இலங்கைக்கு புதிதல்ல. 70-80 காலப்பகுதிகளில் இடம்பெற்ற ஜேவிபியின் அரசிற்கு எதிரான கிளர்ச்சியின் போது எண்ணற்ற காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. காணாமல் ஆக்கப்பட்டோரை கண்டுபிடிக்கவும் அவற்றிற்கு காரணமான குற்றவாளிகளை தண்டிக்கவும் உள்ளூர் விசாரணை ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. துரதிர்ஷ்டவசமாக இக்குழுக்களின் செயற்பாடு சில அறிக்கைகளுடனும் சிபார்சுகளுடனும் நின்றுவிட்டது. தொடர்ந்து வந்த அரசுகள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை. இப்படியான சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் சட்டங்களும் உருவாக்கப்படவில்லை. புலிகளுடனான உள்நாட்டுப் போரில் இவை ஒரு தொடர்கதையானது. தமிழீழ விடுதலை புலிகள் தனி ஈழத்திற்காக மேற்கொண்ட கடந்த 30 வருட கால போர் சூழலிலும் பல காணாமல் ஆக்கப்படும் சம்பவங்களும் தனிநபர்களின் மற்றும் கூட்டு படுகொலைகளும் நிறைந்தே காணப்படுகின்றன. 2006 இருந்து யுத்தம் முடியும் வரையும் அதன் பின்னரான காலப்பகுதியிலும் இறுதிப் போரின் போதும் ஆட்கள் கடத்தப்படுதல் மற்றும் காணாமற் போகும் சம்பவங்கள் வடக்கு கிழக்கில் திட்டமிட்ட முறையில் அதிகரித்து சென்றதை ஒருவரால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். 2006ஆம் ஆண்டு 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 16ஆம் தேதி வயலுக்குள்ளே குடியும் பின்னேரம் 6 மணிக்கு வயலுக்குள்ளே சென்றார். அவர் இவ்வளவு காலம் வீட்டுக்கு வரையில்லை. அப்போ முடிஞ்சு வயலுக்குள்ளே போனவர் வரையில்லைன்னு நான் போன இடத்துல அவங்க பக்கத்து வயல்காராக சொன்னாங்க, இப்படி தோப்பு சந்தி ஆமீன் கருணாவாட்டி முஸ்லீம் உருவாப்படை ஆக்கள் இராணுவம் வந்து உங்களோட வர பிடிச்சிட்டு போனேன். உடனடியாக நான் தோப்பு கேம்புக்கு போனேன். அவங்க சொன்னாங்க பொலிசில் ஒன்றி போட சொல்லி. அப்போ பொலிசில் ஒன்றி போட்டேன். அதில் இருந்து அங்கே அவங்க சொன்னாங்க பிடிச்ச இடத்துல போய் செய்ய சொல்லி. அப்போ உடனே தோப்பு கேம்புக்கு தான் திரும்பியும் போனேன். போய் கேட்க சொன்னாங்க, இல்லை தோப்பூருக்கு போங்க, மூதுருக்கு போங்க, அங்கேயும் அப்படி அலக்கழிஞ்சு தான் தெரிஞ்சேன். நான் வேறு அவர் இவ்வளவு காலம் நான் காணவே இல்லை. அப்புறம் எல்லா கேம்புக்கும் போனேன். நான் ஒரு இடத்துலையும் நான் இவ்வளவு காலத்துக்கு காணவே இல்லைன்னு எனக்கு எப்படி என்றாலும் எந்த புருஷனை இங்கே இருந்தாலும் எங்கள் கால் சொத்தியாக இருந்தாலும் எந்த புத்தரை எடுத்துட்டாங்க. முஸ்லீமாக சொல்கிறாங்க பிடிச்சிருக்கிறன்னு தான் சொன்னவங்க. அவங்க அப்படி நாங்கள் பிடிச்சேன் உருவாக்கடையே சொன்னது. அப்போ நான் ஏன் பயத்தில் தான் நான் எல்லா இடத்துலையும் ஆரம்பித்தேன். அவன் சொன்னான், நான் கூட குடும்பத்தை அழிப்பேன், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைண்டு, அதால தான் நான் பயத்தில் இந்நாள் தான் பிடிச்சதுன்னு நான் ஒரு இடத்துல அந்த நேரத்தில் அறிவிக்க இல்லை. ஆமீன் தான் பிடிச்சேன். ஆமீன் தான் பிடிச்சேன். இந்த பிடிச்சேன் உருவாக்கடை ஆமீன். நான் விருக்கடிக்கிட்ட நான் தோப்பிட்டத்தில் நேரடியாக போய் விருக்கடியோட நான் கதைச்சேன். நான் கதைக்கு அவர் சொன்னவரும் கூட கருணாபாட்டியும் ராணுவமும் உருவாக்கடையும் தான் பிடிச்சேன். அப்போ கருணாபாட்டிகிட்ட போக சொல்லி நான் மட்டக்களப்பு கருணாபாட்டிகிட்ட போனேன். நான் கருணாபாட்டிகிட்ட போன இடத்துல அவங்க சொன்னாங்க, நாங்கள் பிடிச்சி வர இல்லைன்னு உங்களுக்கு ஆறு சொன்னேன். அப்போ சிஐடி மாதிரிகளை அவங்களே சொன்னவங்க இப்படி இவங்களோட சம்மந்தப்பட்டு கருணாபாட்டி. அப்போ அவங்களோடையே நான் நேரடியாக சண்டை பிடிச்சேன். நான் இங்கே வந்த ஆமீன் கேம்பில் வந்த சிஐடி சொல்லும் நாங்கள் பிடிக்க இல்லைண்டு. அப்போ அவங்க அந்த ஆட்கள் அங்கே கருணாபாட்டியில் இருப்பாங்க. அப்போ நான் அவங்களோட நேரடியாக சண்டை பிடிச்சேன். நான் சிஐடியோட நீங்கள் அங்கே பிடிக்க இல்லைண்டா பெஞ்சனதுக்கு இந்த ஃபோட்டோவை வந்து இந்த புருஷன்ட ஃபோட்டோவை வாங்கி நீங்கள் அவங்களோட கதைப்பீங்க. இந்த புருஷனை நீங்கள் தான் பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, இந்த புருஷனை விடுங்க, இந்த புருஷன் உண்டுக்கு சம்மந்தப்படாத ஆளுன்னு நான் சொல்லி அவங்களோட போராடினேன். என்ன சுட இல்லாமல் வந்துருக்குறாங்க கருணாபாட்டி. நான் அவங்களோட சண்டை பிடிச்சிருந்து போரின் முடிவில் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்ததையும் அவர்கள் ஓர் இன மக்கள் என்பதையும் ஒருவர் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இலங்கை அரசினாலும் அதன் படைகளாலும் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தமானது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலைக்கே வழியமைத்தது என்பதை மறுக்க முடியாது. பல வழிகளில் காணாமல் ஆக்கப்படும் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு தேடுதல் சம்பவங்கள், இனம் தெரியாத நபர்கள், சீருடை அணிந்த இராணுவத்தினர், சீருடை அணிந்த இராணுவத்துடன் இணைந்த ஒட்டுக்குழுக்கள் போன்ற பலரினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பலர் வீடுகளில் இருந்த போதும், பிரயாணம் செய்த போதும், வேலை தளத்தில் இருந்த போதும், கடைகளுக்கு சென்ற போதும் என்று இன்னும் பல சூழலில் பலர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். 1990ஆம் ஆண்டு 9ஆம்
5ஆம் தேதி நாங்கள் மட்டக்களப்பு வந்தாரங்கள கேம்பஸில் நாங்கள் அகதியாக இருந்தோம். நாங்கள் 1 லட்சம் பேர்கிட்ட அகதியாக இருந்த நேரத்தில் ரவுண்ட் அப் பண்ணவங்க இராணுவத்தால் ரவுண்ட் அப் பண்ணி 142 பேர் பிடிச்சவங்க. அதில் என் கணவரும் ஒருவர். அப்போ அவரை பிடிச்சி கொண்டு போகும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். நான் பவா கிடைக்கிறதுக்கு அவரை கொண்டு போனவங்க 2 வார காட்டியும் அவர் வீடு திரும்ப இல்லை. நானும் எல்லா இடத்துக்கும் அறிவிச்சிருக்கிறேன். ரெட் க்ராஸ் மனித உரிமை குழு காணாமல் போனவர் எல்லாருக்கும் நான் அறிவிச்சிருக்கேன். எனக்கு எந்த ஒரு முடிவும் இதுவரை காட்டியும் கிடைக்க இல்லை. அரசாங்கத்திலேயே நான் எல்லாத்துக்கும் அறிவிச்சிருக்கிறேன். காணாமல் போனவர்களுக்கு எல்லா சாட்சியமும் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு முடிவும் எனக்கு இதுவரை காட்டியும் கிடைக்க இல்லை. இந்த மக்களுக்கும் 25 வயது ஆகிடுச்சு. நானும் இல்லாமல் மக்களோட தான் இருக்கிறேன். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். அவர் இருந்திருந்தா நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். அவர் இல்லாதபடியே நாங்கள் கஷ்டப்படுறோம். சமுதாயத்தில் மத்தியிலையும் கஷ்டப்படுறோம். வாழ்க்கையில முன்னேறத்துக்கும் கஷ்டப்படுறேன். இவ்வாறான சம்பவங்கள் பொதுவாக வெள்ளவேன் கடத்தல் என அழைக்கப்படுகின்றன. இலங்கையில் கடத்தல் என்பது பொதுவாக வெள்ளவேன் சம்பவம் என பெயர் பெற்றுள்ளது. இப்படியான ஒரு சம்பவம் சம்பந்தமாக தகவல் அறிய உரிய அதிகாரிகளை நாடும் போது அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என ஒரே பதிலில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் நிலையங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தாலும் கூட அவற்றுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தவறிவிட்டன. ஒரு கோயிலுக்கு போயிருந்த நாங்கள் எல்லாம் கூட்டமாக தான் இருந்த நாங்கள் 3 பேர் வந்தவங்க வந்து ஜெமினி என்று கூப்பிட்டவங்க. அந்த வீட்டு பேர் வந்து ஜெமினி வந்து கூப்பிட. அப்போ நாங்கள் யாரும் தெரிஞ்சாக்கெல்லாம் வந்திருக்கணும். 4:30 மணி இருக்கும் பின்னிடம். அப்போ தம்பி போய் ஒழும்பி கொண்டு போயிட்டார். அப்போ போனவரை காணையிலண்டு நான் தான் திரும்பி பார்த்தேன். நான் திரும்பி பார்க்க பின்னால் 2 கையையும் கட்டி மணாச்சு போட்டவங்க. அதுக்கு பின்னால் தான் நான் ஓடி போனேன். ஓடி போய் கொஞ்சம் ஏற்றம் ஓடி போகணும். அங்கே மெயின் ரோட் அங்கே போய் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு எலெக்ஷன் நடந்தது. மாகாண எலெக்ஷன் நடந்திருக்கு. அங்கே மேலே போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட நாங்கள் ஏறிக்கொண்டு ஏற்றத்தில் ஏறிக்கொண்டு போகிறதுக்குள்ளே வேனில் ஏற்றிக்கொண்டு மெனாஜ் போட்ட இதில் போட்டுக்கொண்டு ஏற்றிக்கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஓடி போய் அதில் அவங்ககிட்ட பொழுக்காண்டியெல்லாம் கத்தி காதாடின இப்படியெல்லாம் தம்பியை கொண்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அம்மா நீங்கள் சத்தம் போடாதீங்கம்மா, என்ன எலெக்ஷன் முடியலம்மா. அவங்க கிட்ட ஐசி காட்டித்தானே உள்ளுக்குள்ள வந்தவங்க. நாங்கள் நேவியில் இந்த வாரம் ஆளை கொண்டு போகிறோம், விசாரிச்சுப்பட்டு கொண்டு விடுவோம். ஐசி காட்டினவங்கம்மா, நீங்கள் நேவிக்குள்ளே போங்கம்மாண்டு. நாங்கள் எல்லாரும் மனித உரிமைக்கு ஐசிஆருக்கு எல்லாரும் போலீஸுக்கு எல்லாம் போய் அண்டே ராவா எல்லா இடமே அறிவிச்சேன். நாங்கள் அருள்பிள்ளையானுக்கு எல்லாருமே இப்போ அறிவிச்சு இதுவரை இன்னும் ஒரு முடியுமே எங்களுக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. 7வது பிள்ளைகள் இருக்குது. 3வது எல்லாருமே தெரிஞ்சு அவன் தந்த ஊருக்கு போயிட்டான். நான் அவன் அக்கா தான் கதைக்கிறேன். அவன் 7வது பிள்ளையோட அவன் வீட்டில் இருக்கிறான். இன்னும் ஒரு இது வந்தாலும் நான் தான் போறது. அதோட எங்களோட வீட்டுக்காரருக்கு ஒரே வந்து பிரச்சனை. என்ன வந்து இன்னும் செய்யறது மேல் விரட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த பயத்தில் வேற நான் வெளிநாட்டுக்கு அனுப்பினான். அவன் 2 சகோதரங்களும் பின்னர் வாழ்வில் ஒரு ஆள் இருந்தது. ஒரு ஆள் பூசாவில் ஒரு ஆளை வச்சிருந்தது. இவரை விசாரணைக்கு வர சொன்னது. இவர் பயத்தில் இவங்க போட் போனது. அந்த போட்டில் பிடிச்சி அனுப்பி விட்டேன். ஆஸ்திரேலியாவுக்கு. இப்போ வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா இருக்குது. வந்து 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 எங்க ஆக்கள் என்ன செய்றீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு பொம்பளைக்கு கூடி கேட்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் என்னதான் செய்யறது? 2006 முதல் 2009 வரையான காலப்பகுதியில் வடக்கிலும் கிழக்கிலும் இடம்பெற்ற பல்வேறு காணாமற் போன சம்பவங்களின்படி ஆண்களே அதிகமாக காணப்படுவது உண்மையிலேயே ஒரு இனப்படுகொலையின் அத்திவாரம் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. நிலாவளி நேவிக்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவேன். பிடிச்சிட்டு போய் முதல் நாள் பிடிச்சிட்டு போனவன் அடுத்த நாள் பகல் 12 மணிக்கு கொண்டு வந்து உப்போலி கொலுசில் பரம் கொடுத்துருக்கேன். கொடுத்து நாங்கள் எங்களுக்கு அடுத்த நாள் தான் தெரிஞ்சு நாங்கள் உப்போலி கொலுசில் பார்க்க போனாங்க. பார்க்க போ அங்கே இருந்தவர். அப்போ அதன் பிறகு 3 மாதம் உப்போலி கொலுசில் இருந்தவர். இருந்து அதுக்கு பிறகு 7 நாள் இந்த கொலுசில் இந்த ஜெயிலில் வச்சுருந்தது. திருவண்ணாமலை ஜெயிலில் இங்கே 7 நாள் வச்சுருந்தது. அண்டாசோர ஜெயிலில் 7 நாள் வச்சுருந்தது. 14 நாளால் வந்து 14 நாளால் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம். 5ஆம் மாதம் 7ஆம் தேதி விட்டேன். 2008 5ஆம் மாதம் 7ஆம் தேதி விட்டேன். 1 மாதம் 9 நாளையும் எங்களோட மகன் வீட்டில் இருந்தவர் வேலைக்கு போய் வந்தவர். வேலைக்கு போய் வந்து சரியாக 1 மாதம் 9 நாளையும் வந்து
விசாரித்து கொண்டு வந்து தான் மகனை பிடிச்சவன். மகனை பிடிச்சி விசாரணை செய்து போட்டுனா இன்னும் கோர்ட்ஸில் எல்லாம் விசாரணை செய்தான் விட்டவேன்னு சொல்லிட்டு இல்லை. அவங்க விசாரணை செய்தது பிள்ளையா தாங்க ஒருக்கா விசாரித்து போட்டு விடுறவன்னு சொல்லி கொண்டு போனவன். போகும்போது சொல்லி போட்டு போனவன் உப்போலி போலீஸில் உவர்மலை போலீஸ் பெரிய போலீஸில் அங்கே வாங்க, நாங்கள் உங்களை மகனை வச்சிருப்போம், அவங்க வந்து வாங்கன்னு சொல்லிட்டேன் போகணும்னு சொல்லி அவங்க போனது பின்னாலே நாங்கள் போனோம். நாங்கள் அங்கே போன்றோம் இல்லை சொல்லி சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா இடம் உப்போலி போலீஸு பெரிய போலீஸு சிஐடி பிரான்ஸு ஒட்டு இடமும் இல்லை. இருந்து நாங்கள் அறிவிக்க வேண்டிய இடம் இல்லை. நாங்கள் அறிவித்து ICRC மேலே குழு எல்லா இடமும் அறிவித்தோம். எல்லா இடமும் அறிவித்து அவங்க எல்லாரும் ஒவ்வொரு துண்டு ஒன்று தந்துருக்குன்னா நாங்கள் அப்படி வந்தால் விசாரித்தால் எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி விட்டுருந்தால் நாங்கள் என்ன இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம்னு சொல்லியிருக்கணும். சொல்லி இதுவரைக்கும் எங்களுக்கு எங்களோட பிள்ளை நாங்கள் ஒரு ஆம்பளை பிள்ளையா எனக்கு என் பிள்ளைகளை பிடிச்சு கொண்டு வைத்திய மாதம் 17ஆம் தேதி வந்தால் 8 வருஷத்துல என் பிள்ளைய கட்டாளங்கள்ட்டு எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை நம்பி எங்களுக்கு விலகான நாங்கள் தெரிஞ்சு எங்களுக்கு ஒற்று நாள் கூட நாங்கள் பார்த்ததும் இல்லை. இந்த அரசாங்கங்களுக்கு ஒரு உதவியே செய்தது கிடையாது. வெளிநாடு வந்து எங்களை உதவி செய்யணும், எங்களை பிள்ளைய அப்படி வெளியில கொண்டு வர வேணும். இந்த ஜெயில் முழுக்க நாங்கள் திரிஞ்சு உடம்பு வேணுமோ காலி வேணுமோ கண்டி வேணுமோ இந்த ஜெயில் இருக்கிற இடம் எல்லா இடமுமே நாங்கள் திரிஞ்சோம். ஒரு இடமும் கூட இந்த பிள்ளை இருக்குன்னு சொல்லி சொல்லல. ஆனால் ஜெயிலில் வச்சிருக்காங்க, எங்கே வச்சிருக்காங்க எங்களுக்கு ஒரு அறிவித்தல் கூட இல்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை காட்டுங்க கொண்டு சொல்லி கேட்கல. ஒரு மாதத்துக்கு ஒருக்க காட்டுங்க, 15 நாளைக்கு ஒருக்க காட்டுங்க எங்களை பிள்ளையில. எங்கள் பெத்தலாங்களை எனக்கு பெத்தலாங்க கொடுத்து போட்டு நாங்கள் தவிக்கிறோம். இதை போல ஒரு புள்ளிய இவ்வளவு 1000 புள்ளிகளை நாங்கள் கொடுத்து போட திரிகிறோம். இந்த மசா நாங்கள் திரிகிறோம். எங்களுக்கு தான் தெரியல தருவே நாங்கள். யுத்தம் உருவாக்கிய விதவைகள், நீதிக்கு முரணான கொலைகள், கைது செய்து நீண்ட காலமாக தடுப்பு காவல் சிறைகள் என குடும்ப தலைவனை இழந்த குடும்பங்கள், கடத்தல், காணாமல் ஆக்கப்படுதல் போன்றவற்றினால் தலைவனை இழந்த குடும்பங்கள், மேலும் இறுதிப் போரின் போது படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது இதை இனப்படுகொலை என்று கூறாமல் வேறு எவ்வாறு கூற முடியும்? கடை போகான் இருந்தவர் போயிருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்து வந்தவர். அப்போ அதை எடுத்து கதைச்சவர். அப்போ கதைக்கு நான் ஆனந்து இருக்க என்னோட சொல்ல இல்லை. நான் இந்த 10 நிமிஷத்தில் வருவேன்னு சொல்லி போனவர் தான். திருப்பி வீட்டுக்கு வேற இல்லை. வருவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்து வரையும் வந்து சேரேன் இல்லை. நான் யார் கால் பண்ணினது யார் கூப்பிட்டது இந்து வரையும் எனக்கு தெரியாது. நான் விசாரித்த அளவுலையும் யாரும் தெரிஞ்ச மாதிரியும் இல்லை. ஆனால் பிள்ளைகள்லாம் இப்போ அப்பா வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நான் அது பிறகு போலீஸில் நன்றி போட்டு ICRC எல்லா இடமும் மனித உரிமை ஆணைக்குழு எல்லா இடமும் நான் தெரிவிச்சும் பார்த்து தாரோம் தேடி தாரோம்னு தான் சொல்கிறாங்க. இன்று வரையும் அவங்க அதுக்கு ஆக்ஷன் எடுத்தபடி இல்லை. அப்புறம் இப்போ கிட்ட கடைசியில் அந்த DR ஆஃபீஸுக்கு முன்னுக்கு அதில் ஒரு போராட்டம் செய்தும் அதன் மூலமாவது தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தா அது மூலமாக எந்த ஒரு தீர்வும் இல்லை. பிள்ளைகள் பயத்தில் வந்து சொல்லுவாங்க போலீஸ் வருகிறது. ஏன்னா அவங்க பிடிக்கிறவங்க கண்ணால் பார்க்குறவங்க தானே சின்னாக்கள். அப்போ அந்த உருவங்கள் உடுப்புகளுக்கு பயம் மாதிரி. இப்போ ரவுண்ட் அப்புகள் அடிக்கடி நடக்கிறது. அப்போ கூட்டி கொண்டு போகிறது, பிறகு விடுறது. அப்படி இருக்கும்போது அவங்க சின்னாக்கள் அவங்கள வீட்டில் விட்டுட்டு இருக்கலாமல் நாங்கள் கூட்டி கொண்டு தான் போகிறது. அப்போ பொம்பளை நம்ம எல்லாரும் தான் ரவுண்ட் அப் பண்ணி ஒரு இடத்த கூட்டி கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த அவங்களோட உடுப்பை கண்ணாலே வேலைக்கு பயம் மாதிரி. அப்போ நான் சொல்லியிருக்கேன் அப்பா இருக்கிறேன் எங்கெங்கேயோ பிடிச்சி வச்சுருக்காங்க விடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரையும் கேட்பாங்க. ஏதாவது காணாமல் போன உடனே நியூஸில் ஹெட்டிங்காக டிவிலையோ எங்கேயோ போனால் உடனே தான் யோசிப்பாங்க. அம்மா என்ன என்ன படிச்சுட்டு இருந்தாலும் சரி என்ன செய்யிருந்தாலும் சரி அந்த ஸ்பாட் வரும்போது அவங்கள இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அதில் தான் அவங்க கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. இருந்துட்டு கேட்பாங்க என்னம்மா முடிவு என்னம்மா முடிவு பரவாயில்ல வேறு பேர் அப்படியான ஒரு நம்பிக்கையில் நானும் இருக்கிறேன், பிள்ளைகளும் இருக்கிறேன். இதற்கு அப்பால் வேறு விதமான அழிவுகளும் உள்ளன. உடைந்த சமூக கட்டமைப்புகள், கலாச்சார சீரழிவுகள், நொறுங்குண்ட பொருளாதாரம், இவை யாவும் ஒரு அனாதரவான எதிர்கால சமுதாயத்தையே விட்டு சென்றுள்ளது. ஆண்களின் பங்கேற்பு குடும்பங்களில் இல்லாததால் வளரும் சிறுவர்கள் பல உளரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர். வளர்ந்து வரும் இச்சிறுவர்கள் தந்தை காணாமல் ஆக்கப்பட்ட போது புரிந்து கொள்ள முடியாத அந்த சம்பவத்திற்கு இன்று விளக்கம் தேடுகின்றார்கள். அவர்களுடைய தந்தைக்கு என்ன நடந்தது,
ஏன் நடந்தது என்பது விடை தேடும் கேள்விகள். வடகிழக்கில் இன்று அதிகரித்து காணப்படும் குற்றச்சம்பவங்கள் சமூக கட்டமைப்பிலும் கலாச்சார விழுமியங்களிலும் ஊன்றி நின்ற ஒரு சமூகத்தின் அவலமான சீரழிவை எடுத்து காட்டுகின்றது. நொறுங்குண்ட சமூக கட்டமைப்பின் தாக்கத்தின் பாதிப்பினால் வாழ்வு தேடி படகுகளில் அலைகின்றவர்களும் வாழ்விழந்து போதைவஸ்து பாவனைகளிலும் குற்றச்செயல்களிலும் ஈடுபடுபவர்களையும் காணலாம். யுத்தத்தின் கொடுமைகளை நினைவேந்துவதற்கான உரிமையை மறுக்கும் அரசு அந்த நினைவுகளை அளிப்பதற்கு அடக்குமுறைகளை கையாளுகின்றது. எனினும் நடந்தேறிய சம்பவங்கள் கதைகளாக குடும்பத்தில் பேசப்படுகின்றன. உணவு நேரத்திலும் திருவிழா காலங்களின் போதும் குடும்ப நிகழ்வுகளிலும் அவை நினைவு கூறப்படுகின்றன. மனித கைகளால் அமைக்கப்பட்ட கல்லறைகளை அரசு அழிக்க முடிந்தாலும் இதயம் எனும் கோவிலை அவர்களால் ஒருபோதும் அழிக்க முடியாது. காணாமற் போனவர்களின் விசாரணைக்காகவும் பல்வேறுபட்ட சம்பவங்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்களை நான் சற்று திரும்பி பார்க்கின்றேன். இலங்கை அரசுக்கு ஆணைக்குழுக்களை அமைப்பதற்கான நீண்ட வரலாறு உண்டு. இவை உடன் ஏற்படும் சூட்டை தணிப்பதற்கான தந்திரோபாயமே தவிர வேறொன்றுமல்ல. மிக விரைவில் அது மறக்கப்பட்டு விடுகின்றது. இலங்கையருக்கு குறுகிய ஞாபக சக்தியே. தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆணைக்குழுவின் விசாரணையில் மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டு வருகின்றார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இந்த ஆணைக்குழு பழைய ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்ட ஒன்று. பழைய ஜனாதிபதி தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக இந்த ஆணைக்குழுவை உருவாக்கியது போன்று தெரிகின்றது. பல அழுத்தங்களின் மத்தியில் இந்த ஆணைக்குழுவை உருவாக்கினார். அவ்வாறு உருவாக்கிய இந்த ஆணைக்குழுவுக்கு ஆரம்ப கட்டத்தில் 90ஆம் ஆண்டிலிருந்து 2009 காலப்பகுதிக்கு ஆன விசாரணையை கூறியிருந்தார். ஆனால் 6 மாதங்களின் பின் 83ஆம் ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு காலப்பகுதிக்கான விசாரணையை கோரினார். அதற்கும் அப்பால் ஆணைக்குழு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல ஏனைய மனித உரிமைகளையும் விசாரிக்கலாம் என்றும் கூறப்பட்டது. இவ்வாறான பல ஆணைகளை கொண்ட இந்த ஆணைக்குழு எந்த ஆணையை நிறைவேற்றுவது, அதையும் திருப்திகரமாக எப்படி நிறைவேற்றுவது என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. அத்துடன் இந்த ஆணைக்குழு தான் தொடங்கிய காலப்பகுதியிலிருந்து இட்ட வரைக்கும் சுமார் 20,000 விண்ணப்பங்களை பெற்றிருக்கின்றது. கடந்த 2 வருடங்களாக ஆணைக்குழு பணியாற்றி 2000 வகையான விண்ணப்பங்களை பரிசீலனை செய்திருக்கின்றார்கள். இன்னும் மேற்கொண்டு விசாரணை, அதைத் தொடர்ந்து நீதித்துறையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே இவ்வாறான சூழலில் 2 வருடங்களுக்கு 1500 விண்ணப்பங்களை பரிசீலனை செய்திருந்தால் மீதமாக இருக்கின்ற 18,000 விண்ணப்பங்களை பரிசீலனை செய்வதற்கு எத்தனை ஆண்டுகள் செல்லும்? ஆகவே இவ்வாறு காலத்தையும் நேரத்தையும் இழுத்தடிக்கின்ற ஒரு ஆணைக்குழுவின் மீது மக்கள் நிச்சயமாக நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். ஆகவே நம்பிக்கை இழந்த பின்னணியில் மக்கள் சர்வதேசத்தை நோக்கி குரல் எழுப்புகின்றார்கள். ஐநாவின் அனுசரணையுடன் நம்பகத்தகுந்த முறையில் இந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டால் அதன் முன் சென்றால் தங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்றால் அதன் முன் போவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவ்வாறு இல்லை என்று சொல்லி சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆணைக்குழுவின் முன் போவதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்ற பின்னணியில் அவர்கள் போகாமலே இருந்துவிடக்கூடும். திருவோணமலையில் மனித உரிமைகள் மேம்பாட்டிற்கும் பாதுகாப்பிற்குமான நிலையத்தில் நான் பணியாற்றுகின்றேன். ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் வடகிழக்கு கமிட்டியினுடைய செயலாளராகவும் நான் கடமையாற்றுகின்றேன். ஆகவே வடகிழக்கு இணைந்த காணாமலாக்கப்பட்டோர் பல சங்கங்களை நான் சந்தித்திருக்கின்றேன். அவர்களோடு இணைந்து பல கவனஈர்ப்பு போராட்டங்களையும் முன்னடத்தி இருக்கின்றோம். ஆகவே இதன் பின்னணியில் நாங்கள் கவனத்தில் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் பொதுமக்கள் இந்த ஆணைக்குழுவுக்கு முன் சென்று நீதி கேட்டால் அந்த நீதி கிடைக்குமா என்ற ஐயம் நான் மேற்கொண்டு சொன்ன பல காரணங்களால் ஊர்ஜிதமாகின்றது. ஆகவே நீதி கிடைக்காத ஒன்றுக்கு தாங்கள் போவதில்லை என்ற முடிவுக்குத்தான் மக்கள் வந்திருக்கின்றார்கள். இது அவர்களாக எடுத்துக்கொண்ட முடிவு. ஆகவே இந்த ஆணைக்குழு சீரமைக்கப்பட வேண்டும், சர்வதேச தரத்தை கொண்டதாக வர வேண்டும். அந்த நம்பிக்கை ஆணைக்குழுவுக்கு கிடைக்குமாக இருந்தால், அந்த நம்பிக்கையை மக்கள் பெற்றால்
அவர்கள் ஆணைக்குழுவுக்கு முன் செல்ல தயாராக முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் ஆணைக்குழுவுக்கு முன் செல்வது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். எனினும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தமிழ் குடும்பங்கள் அரசினை பொறுப்பு கூறும்படி கேட்டு நிற்பது உண்மையை தேடும் உரிமையின் அடிப்படையிலேயே ஆகும். உள்ளூர் குழுக்களின் நம்பகமற்ற தன்மைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐநாவின் அனுசரணையுடனான ஆணைக்குழுவே தேவை என காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் வேண்டி நிற்கின்றன. இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவை நாங்கள் நம்ப போறதில்லை, எந்த ஒரு அரசியல் மட்டத்து ஆக்களையும் நம்ப போறதில்லை. எங்களுக்கு இப்ப தேவை சர்வதேச விசாரணை ஒன்றுதான் தேவை. இந்த சர்வதேச விசாரணையில நல்ல முடிவு வருதோ வரையிலையோ, ஆனா அவங்களுடைய தீர்ப்பும் அவங்களோட இதுவும் தான் எனக்கு தேவைன்றதை தான் நான் இதுல நான் நிலைநாட்டணும் மட்டும் தான் விரும்புகிறேன். ஆனா இந்த அரசாங்கத்துல எங்களுக்கு எந்த விதமான வேறு பிரிப்பாடு கோபங்கள் இல்லை. ஆனா இந்த அரசாங்கம் நடத்தின இந்த செயல்பாடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் படுற துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இந்த சமூக மட்டத்தில் அனைத்து மக்கள் மட்டத்தில் சர்வதேசம் கூட பார்த்து தான் இருக்கு. இந்த சர்வதேச மாதங்கள் நல்ல பதில் தரும். இது ஒன்றே அரசு பொறுப்பு கூறும் கடப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கான ஒரே வழியாகும். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக தெளிவான விசாரணையை மேற்கொள்வதற்கு சர்வதேச விசாரணையின் கட்டாய தேவை இன்றியமையாததாகும். ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட பல அமர்வுகளில் கலந்து கொண்ட மக்கள் அதன் மூலம் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளில் அதிருப்தியே அடைந்துள்ளார்கள். காணாமற் போனவர்கள் தொடர்பில் ஆணைக்குழு கையாளும் பல யுத்திகளை மக்கள் எதிர்மறையான முறையிலேயேதான் உற்று நோக்குகின்றனர். இழப்பீடுகள் மற்றும் மரணச் சான்றிதழ்கள் கூட ஒரு தீர்வாக அமைந்து விடுமோ என்று ஆதங்கப்படுகின்றார்கள். இல்ல நீ செத்துறா என்ற புள்ள செத்தன யார் சுட்டது யார் செய்தது அத்தாச்சியோட தர சொல்லுங்க, நாங்க மரண சர்டிபிகேட் எடுக்கிறோம். இவங்க சொல்லி நாங்க மரண சர்டிபிகேட் சும்மா எடுக்கிறது. மரண சர்டிபிகேட் என்னதுக்கு எடுக்கணும்? யார் கொண்டது என்ற பிள்ளைய அதுக்கிட்ட ப்ரூவ் தந்தா நாங்க யார் கொண்டது ஒரு கொண்டது நாங்க மாத்து இப்படி செய்யிட்டோம் அப்படி செய்யிட்டோம்னு சொன்னா நாங்க சரி என்ன செய்யற போன உயிர் போயிட்டு தானே எடுக்கல. சும்மா மரண சர்டிபிகேட் தரோம்னா நாங்க என்ன எங்க பிள்ளைல என்ன இந்த ஜடப்பொருள் அவங்க எவ்வளவு வேதனை வரும் யோசிச்சு பாருங்க. இந்த ஆணைக்குழு மீது மக்களுக்கு கடுகளவேனும் நம்பிக்கை இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டோரின் சார்பாக ஒருங்கிணைப்பு குழு என்ற பின்னணியில் நாங்கள் இந்த ஆணைக்குழுவிற்கும் ஜனாதிபதிக்கும் மாற்றத்திற்கான பரிந்துரைகளை செய்துள்ளோம். எனினும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அரசியல் தலையீடுகளே இவ்விசாரணையின் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ளன. காணாமல் ஆக்கப்படுதல் எனும் குற்றத்தை செய்தவர்களை கண்டுபிடிப்பது பெரிய விடயமல்ல. ஆனால் அரசியல் தலையீடுகள்தான் உண்மை வெளிவராமல் தடுத்துள்ளது. இக்குற்றத்தை புரிந்த அரசு தரப்பே சுதந்திரமான விசாரணைக்கு இடையூறாக உள்ளது. தண்டனை அற்ற நிலையில் குற்றவாளிகளை பாதுகாப்பதும் இதே அரசுதான். எனவேதான் சுதந்திரமான சர்வதேச தராதரம் கொண்ட விசாரணை குழு தேவை. ஆணைக்குழுக்களுக்கு மட்டுமன்றி மக்கள் நீதி கேட்டு நீதிமன்றத்தின் முன்னும் சென்றுள்ளார்கள். பல நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனுக்கள் தேங்கி கிடக்கின்றன. அரசிற்கு விசாரணைகளை முன்னெடுக்கும் உறுதியான துணிவும் அரசியல் பலமும் இல்லை. குற்றம் புரிந்ததும் அரசுதான், குற்றவாளியை பாதுகாப்பதும் அரசுதான் என்ற நிலை உருவாகியுள்ளது. கடந்த யுத்தத்தின் இறுதியில் பல தமிழீழ விடுதலை புலிகளின் ஆண் மற்றும் பெண் போராளிகள் வாகனங்களின் மூலம் நகர்த்தப்பட்டதை நாம் பல படங்களின் மூலம் காட்சிகளாக பார்த்திருக்கின்றோம். அவர்கள் இப்போது எங்கே? அவர்களுக்கு என்ன நடந்தது? இராணுவத்தினரே இதற்கு நிச்சயமாக பொறுப்பு கூற வேண்டும். யுத்த முடிவில் யுத்த சூனிய பிரதேசத்தில் இருந்து வெளியேறும் போது தமது கணவனை அல்லது பிள்ளையை இராணுவத்தினரிடம் கையளித்தோம் என்று உறுதியுடன் துணிந்துரைக்கும் குடும்பங்களின் நிலை என்ன? அவர்கள் நியாயமாகவே கையளிக்கப்பட்டார்கள். அதனால்தான் குடும்பங்கள் இன்னும் வினாக்களை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன. அரசாங்கம் இதற்கு காரணமில்லையா? கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணை ஒன்றை மேற்கொண்டது. அன்றைய காலத்திலே எங்களுக்கு அந்த ஆணைக்குழுவில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, விருப்பமும் இல்லை. காரணம் ஏனென்றால் ஆணைக்குழுகள் வந்து கொண்டே இருக்கும், விசாரணைகள் செய்து கொண்டே இருக்கும், எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணப்போறது அல்ல. அந்த கவர்மெண்ட் காலத்தில் அரசு மாற்றம் ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்றும் எமது பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒன்றிணைந்த ரீதியில் அரசு மாற்றம் ஒன்று ஏற்படுத்தினாங்க. அந்த அரசு மாற்றத்தின் மூலம் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமா என்று பார்த்தா, ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்க போனால், மஹிந்த ராஜபக்சவால் ஏற்படுத்தப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு பிரதிநிதிகளே இன்றைய ஆணைக்குழு விசாரணையை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இருக்கும்போது பேக்கு பயத்தில் நாங்கள் முனியை கட்டிப்பிடிச்ச மாதிரி தான் இப்போ கதை மாறிக்கொண்டு இருக்குது.
ஆகவே இந்த இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஆணைக்குழு விசாரணைகளிலும் இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக நாம் எக்காலத்திலும் பங்கு பெற்ற போறதிலும் இல்லை என்றும் சர்வதேச ரீதியிலே நமக்கு ஒரு விசாரணை ஒன்று அமைச்சு சரியான ஒரு தீர்வு இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான முடிவொன்று பெற்றுத்தர வேண்டும் என்பது நமது நோக்கம். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி 8 மாவட்டமும் ஒன்றிணைந்த ரீதியில் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஜெனீவா சமவாயத்திற்கு அமைய இது ஒரு வெளிப்படையான மனித உரிமை மீறலே. காணாமல் ஆக்கப்படுதல் என்பது ஒரு தொடர்ச்சியான உள பாதிப்பு மட்டுமல்ல, மாறாக அது ஒரு 24 மணி நேர மன பேதலிப்பும் அங்கலாய்ப்புமாகும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இறந்தவர்களுக்கான சமய கிரியைகளை செய்ய முடியாமல் உள்ளனர். ஏனெனில் இதயம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஏற்கும் நிலையில் இல்லை. இது ஒரு அரசின் செயல்பாடு என்பது எமக்கு தெரியும். அரசு இதை ஏற்றுக்கொண்டால் ஒழிய ஒப்புரவுக்கும் சமாதானத்திற்கும் இடமே இல்லை. சர்வதேச சமூகத்திற்கும் ஐநாவிற்கும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் சார்பாக நாங்கள் வலியுறுத்துவது, நீதியின்றேல் ஒப்புரவிற்கு இடமில்லை. பொறுப்பு கூறலும் இழப்பீடு செய்வதும் இன்றி வளமை நிலைக்கு திரும்ப இயலாது. காணாமல் ஆக்கப்பட்டவரின் உண்மை நிலை கண்டறியப்பட்டு வெளிப்படுத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். வளமை நிலையை நோக்கி வளரும்போது சமூக, உளவியல், பொருளாதார நிலையை கவனத்தில் கொண்டு நிலைக்கக்கூடிய தீர்வுகளின் விதிகளை உள்வாங்கி பாதிக்கப்பட்ட தனிநபர்களுக்கும் குழுமத்திற்கும் நீதி வழங்க வேண்டும். அரசு இந்த செயல்பாட்டில் சமூக நல அமைப்புகளையும் அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் இணைத்து வெளிப்படைத்தன்மையில் செயல்பட வேண்டும். இந்த செயல்பாட்டில் ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பங்களிப்பு செய்து நீதியை நிலைநாட்ட வேண்டும்.